ஹாய் காய்ஸ், இந்த மினி விளாக் எதுக்குன்னா இங்கே வந்து நாங்கள் இப்போ திருச்செந்தூர் போகிறோம். ஹாய் சொல்கிறா. ஹாய். இப்போ பசங்க சேர்ந்து திருச்செந்தூர் போகிறோம். அங்கே நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் நம்ம கார் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். இப்போ நாங்கள் நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் வந்தாலும் போய் காரில் போகிறோம். அவனுக்காக தெரிஞ்சு கேஸ் எடுக்கணும். கேஸ்கார புள்ளியே தான் கூட இருக்குன்னு செல்ல வாங்கிட்டு போறீங்களா தானே? அதாங்க கேஸ் தான் எடுத்து தானே அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. சரி, இப்போ நடந்து போயிட்டு இருக்கோம். காரில் வந்தாலும் அதுக்கப்புறம் மீதி சரியாச்சு. வண்டி ஏறியாச்சு. இப்போ நம்ம கோயிலுக்கு போல இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம அங்கேருந்து நம்ம நாளையே கோயிலுக்கு கிளம்புறோம். நீ போய் ரெஸ்ட் எடுத்துட்டு சுற்றி பார்த்துட்டு அதுவே கிளம்புறோம். சரி கைஸ், பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இனிமேல் நாங்கள் போஸ்ட் கொடுத்துருக்கியா இனிமேல் வீட்டுக்கு வந்தாச்சு. இனிமேல் நம்ம சாப்பிட்டு சாப்பாடு எப்படி சொல்லி அப்புறமா சொல்றோம்னா 9 மணி பண்ணுறேன். சாப்பிட்டாச்சு. தூங்க போகிறோம். தூங்கிட்டு காலையில் போகிறோம். குட் மார்னிங் போடுறேன். பாபு நடி பாபு. மாவு ஏடா விட்டார் உனக்கு? பண்ணாடா இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பி இப்போ வந்து நம்ம குளிக்க போயிட்டு இருக்கோம். ஆமாம், மனோஜ் நல்ல ஸ்பாட்டு கூட்டு போகிறாங்க. நாங்கள் நம்ம மனோஜ் வந்து ஒரு ஸ்பாட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா குளிக்க. கிணறு என்னது இப்போ என்ன பார்த்தாலும் ஃபோனையே யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறான். வந்து என்ஜாய் பண்ணுறதே இல்லை. ஃபேமிலி மேன். சரி கேஸ், கொஞ்சம் தூரம் தான். சின்ன பொண்ணு இவனோட தம்பி மாதேஷ். ஆய் சொல்கிறா பாப்பாங்கடா. சரி கேஸ், கொஞ்சம் தூரம் அவ்வளோ தூரம் இருக்குது. போயிட்டு குளிச்சுட்டு சரி, இனிமேல் குளிக்க போகிற போய் அங்கே போயிட்டு பார்க்குற எப்படின்னு பாருங்க, பார்க்கலாம். இந்த மீனில் வந்து இந்த வாய்க்கால் வந்து மீன் வருது. அந்த மீன் பிடிச்சிருக்காங்க பாருங்க. மீன் பிடிக்காங்க வருது. மீன் மாட்டிக்கிறாங்க. மீன் வருது. எத்தனை மீன் இருக்கு? அவன் பிடிக்கிற மீனை திரும்ப திரும்ப உள்ள விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லாங்க வயல்வெளி நெல்லாக தான் இருக்குது. பார்க்குறீங்களா? அங்கே பாருங்க. வாங்க குளிக்க போயிட்டுருக்காங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வயல், நெல், வாழை இலை எல்லாமே இருக்குது பாருங்க. பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி பெய்யுது. நெல் பார்த்துங்க. நெல்லில் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணியாக பெய்யுது. இப்போ வந்து குளிக்கலான்னு வந்தால் இங்கே வந்து தண்ணி குளிச்சா இன்னும் சொரியாசிஸ் வருமா? நல்லா குளிக்கூடாதுங்கிறாங்க. இந்த பையன் தான் சொல்கிறேன். இந்த லோக்கல் பையன் தான் சொல்கிறான். குளிக்காம நம்மளும் பாருங்க. குயிடா, நீ ஃபர்ஸ்ட் இறங்க, நான் இறங்குறேன். கருவாய் நீ பெரியமனுக்கு எவ்வளோ சொல்கிறாங்க, எப்படி கேட்குது? கருவாயா இறங்க என்ன பண்ணுற? குளிக்கலான்னு பார்த்தா குளிக்க முடியாதுங்கிறாங்க. தண்ணி ஸ்பீசிஸ் வந்து அப்படிங்கிறாங்க. அதனால் சரி, எதனால் குளிக்கல? மாங்காய் சாப்பிட்டு சொல்கிறேன். மாங்காய் சார். சரி கேஸ், குளிக்கலான்னு வந்தால் குளிக்க முடியல. நம்ம வீட்டுக்கு திரும்பி போயிட்டுருக்கோம். அவரு போகலாம். வந்ததுக்கு மாங்காய் தான் கிடச்சிச்சு. மாங்காய் தின்ட்டேன். மாங்காய் ஆசையாக குளிக்கலான்னு வந்தோம். ஆனால் இப்போ நீ வந்து குளிக்க முடியாது அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, தண்ணி சரியில்லை, அவங்க மேலே ஃபால்ட்டு. தண்ணி சரியில்லை அப்படின்னு திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது மீன் பிடிச்சிட்டு அப்படியே போயிட்டுருக்கா வாய்க்காலில். சரி கேஸ், வீட்டுக்கு போயிட்டு போய் படுத்துட்டு